இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுடைய அன்பும் அருளும் ஆசிரும் நிறைவாக கிடைப்பதாக. இன்று தவக்காலம் 7வது நாளில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இறைவன் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய இறை வார்த்தையும் எங்களுடைய சபையின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சலேசியாரும் நம்மை தொடர்ந்து இந்த ஆன்மீக பயணத்தில் வழிநடத்தி செல்கின்றார்கள். அதற்காக நன்றி கூறுவோம். இன்றைய முதல் வாசகத்தை எடுத்து பார்த்தோம் என்றால், இறைவாக்கினர் எசையா நமக்கு எடுத்து உரைக்கின்றார். ஆண்டவராய கடவுள் இறைவாக்கினர் எசையா வழியா நமக்கு இன்றைய நாளில் எடுத்துரைப்பது தான். என்ன சொல்றாரா? அந்த வானத்திலிருந்து பெய்கின்ற மழையும் பனியும் இந்த நிலத்தை நலைத்து பயன் கொடுக்காமல் திரும்பி செல்வதில்லை. அதாவது இந்த மழையும் பனியும் நிலத்தை நலைத்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அது திரும்பி செல்வதில்லை. அதே போல கடவுளுடைய வாக்கு, கடவுளுடைய வார்த்தை நம்ம பார்த்தோம்னா, வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். இந்த நாளில் அவர் இன்னைக்கு இந்த முதல் வாசகத்தில் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய வாக்கு இந்த மண்ணகத்திற்கு வந்து மண்ணகத்தில் அந்த திட்டத்தை நிறைவேற்றாமல் பயன் கொடுக்காமல் வெற்றி பெறாமல் வெறுமையாக செல்லாது, வெறுமையாக என்னிடம் திரும்பி வராது. அதாவது இறைமகன் இயேசுவை குறிப்பிட்டு சொல்றார். இந்த வாக்கை இந்த உலகிற்கு அனுப்பியிருக்கார், வார்த்தையை உலகிற்கு அனுப்பியிருக்கார். இறைமகன் இயேசு தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பியிருக்கார். அது எந்த திட்டத்திற்காக அனுப்பினாரோ, எந்த பயன்பாட்டிற்காக அதை அனுப்பினாரோ, அதை நிறைவேற்றாமல் என்னிடம் வெறுமையாக வராது அப்படின்னு சொல்றார், வாக்கு கொடுக்கிறார். அதாவது இறைமகன் இயேசு ஆண்டவராய கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றோம்? நம்ம படைப்பை பற்றி சிந்தித்து பார்ப்போம். எதற்காக நம்ம இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்றோம்? கடவுளோடு இணைந்து வாழும் பொழுது நம் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்றோம். நம்ம அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது கடவுளிலிருந்து நமக்கு ஆசீர்வாதமும் அருளும் நிறைவாக கிடைக்கும் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அதாவது நம்ம எந்த திட்டத்திற்காக எதற்காக நம்ம படைக்கப்பட்டிருக்கின்றோம் அதை நாம் புரிய வேண்டும். இன்றைய நாளில் அதை புரியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை நாம் அதற்கேற்றது போல் அமைத்துக் கொள்வோம், அதற்கேற்றது போல் நாம் வாழ்வோம். அதே போல இன்றைய நற்செய்தி எடுத்து பார்த்தோம் என்றால், இறைமகன் இயேசு விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற அந்த ஜெபத்தை நமக்கு கற்றுத்தருகின்றார். அந்த முதல் பாகத்தில் தந்தையாகிய கடவுளை நாம் போற்ற வேண்டும், புகழ வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இரண்டாவது பகுதியில் நம்ம என்னெல்லாம் தேவையோ அதை நம்ம விண்ணக தந்தையிடம் கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதை நாம் கொள்கின்றோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த முதல் பாகத்தை எப்போவுமே நம்ம பெருசாக கருதுறது கிடையாது. இரண்டாவது பாகம் என்ன தேவையோ நம்முடைய தேவைகளை மட்டும்தான் எப்போவுமே கடவுள்கிட்ட கேட்குறோம் ஒழிய, கடவுள் கொடுத்த அந்த தேவையை நிறைவேற்றிய கடவுளுக்கு நன்றி சொல்ல, போற்றி புகழ, ஆராதிக்க மறந்து விடுகின்றோம். அதான் இன்னைக்கு சுருக்கமாக இறைமகனே சொல்றாரு. நமக்கு விண்ணக தந்தையை நாம் போற்றி புகழ வேண்டும், அதே நேரத்தில் அவற்றிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், அதே நேரத்தில் பெற்றுக்கொண்டதற்காக நம்ம நன்றி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நிறைய நேரத்தில் நம்ம இதை மறந்துடுறோம். இன்னைக்கு நற்செய்தி வாசகம் நமக்கு அதை தான் எடுத்துரைக்கின்றது. ஜெபத்தின் வழியாக நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். இறைமகன் இயேசுவை நம் முழு மனதோடு நாம் நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்றைய நாளில் நமக்கு இந்த நற்செய்தி அழைப்பு விடுக்கின்றது. எங்களுடைய சபையின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சலேசியார் இதான் சொல்றார். ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தேவை, அது தேவையான ஒன்று. நம்முடைய மனதும் நமது உள்ளமும் உடலும் மனதும் இணைந்து இறைவனை முழு மனதோடு ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபிக்கிறது எப்போ நம்ம கற்றுக்கொள்கிறோம்? எப்படி கற்றுக்கொள்வோம்னா, கடவுளோடு இணைந்திருக்கும் பொழுதுதான் இந்த ஜெபத்தில் நாம் நிலைத்திருக்க முடியும். ஜெபத்தில் நாம் எப்பொழுதும் ஜெபத்தில் தபத்தில் இருப்போம். அது எப்படின்னா, எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறாரு. ஒரு தாய் ஒரு மகனை பெற்றெடுத்தால் அந்த மகன் பேசுவதற்கு தன் தாயோடு இருந்து தொடர்ந்து அவர் தாய் என்ன பேசுகிறார்களோ அதை பேசுவதையெல்லாம் கேட்டு கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில் பேச தொடங்குகிறார். ஒவ்வொரு வார்த்தையும் முதல் வார்த்தையிலிருந்து இரண்டாவது வார்த்தையிலிருந்து அப்படி பேச தொடங்குகிறார். அதே போல நம் கடவுளோடு இணைந்திருக்கும் பொழுதுதான் நம்ம ஜெபத்தில் நாம் முன்னேற முடியும், ஜெபத்தில் நாம் நிலைத்திருக்க முடியும்.
அவள் எப்படி தாயிடமிருந்து கான்ஸ்டண்ட்டாக அவங்களோட இருந்து அவங்க எப்படி அந்த சின்ன பிள்ளையிலிருந்து தொடர்ந்து அவர் எப்படி கற்றுக்கொள்கிறார்களோ ஜெபத்தை, அதே போல் நாமும் இறைவனோடு இருக்கும் பொழுது தான் இந்த ஜெபம் நமக்கு வாழ்க்கையில் வெற்றியாக முடியும். ஸோ தொடர்ந்து இந்த நாளில் சிறப்பாக இதற்காக மன்றாடுவோம். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. ஆமீன்.